Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatul lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனை அரபியிலே படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையை நாம் பெற்று வருகிறோம். இந்த வகுப்பில் கடந்த வாரங்களில் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தினுடைய 24 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக பார்த்த அந்த வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டதாகவும், அந்த மன்னிப்பு கேட்ட அந்த வார்த்தையை கூட அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததாகவும், அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிய போது அல்லாஹ் மன்னித்து விட்டு மேலதிகமாக இன்னொரு கட்டளையை இடுகிறார். ஏன்னா ஆரம்பத்தில் மன்னித்து விட்டு அப்படியே விட்டு விட்டால் அல்லாஹ் நாடிய இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில், இந்த பூமியின் மேற்பகுதியில் வாழ வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்ற வேண்டும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மனிதர்களை அல்லாஹ் படைக்கப் போகிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ்வால் ஏற்பாடு பண்ணப்பட்ட இந்த பூமியில் தான் அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ் ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறான். இஃபித்து மின்ஹா ஜமியா, இங்கிருந்து நீங்கள் பாவமன்னிப்பு தேடினீங்க, ஆனால் இங்கே இருக்க முடியாது. என்னமே அதுக்கு தண்டனையாக எங்கே போகணும்? இஃபித்து மின்ஹா ஜமியா, இங்கேருந்து வெளியே போயிருங்க. அங்கே போகும்போது பாதுக்கும் நீ பாதின் அதுவும், ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக நீங்கள் அங்கே வாழ்வீர்கள். எல்லாம் கோஆப்ரேட்டிவே இல்லை. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது கணவன் மனைவி சண்டை, குடும்ப உறவு சண்டை, கட்சி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைலாம் வருதா இல்லையா? இதெல்லாம் சொல்லி தான் எல்லாம் அனுப்புகிறாங்க. நீ அங்கே அப்படிலாம் தான் இருப்ப. வழக்கும் பிள்ளாரிலே முஸ்தகரும், அங்கே கொஞ்ச காலம் வாழ்வதற்கான இடம் இருக்குது. நீ எங்கே போறியோ, எங்கே அனுப்புகிறனோ அங்கே அனுப்பப்படுகிற அந்த இடத்துல முஸ்தகருன் என்ற வார்த்தைக்கு காலம் காலமான அர்த்தம் இல்லை, கொஞ்ச காலம். இப்போ மத்தாவன் இலாகி அங்கே சுகம் அனுபவிக்கிற கொஞ்சம் விஷயத்தையும் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நல்லா இங்கே பதிவு செஞ்சு நான் அனுப்புகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது இதெல்லாம். சுகம் அனுபவிக்கிற விஷயம் என்ன, அங்கே எங்கே அது தங்குற இடம், அதான் தெரியாது. ஆனாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அப்படியே கேட்டுக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு மேலதிகமாக அதில் விளக்கம் கொடுக்குறான். அந்த பூமின்னா என்னன்னு சொல்லி, பூமியின் கோரியில் அந்த இடம் என்னன்னு சொன்னாக்கா, ஃபீஹா தஹியவுன, அங்கே தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஃபீஹா தஹியவுன ஃபீஹா தமூத்துன, அங்கே தான் இறக்கப் போகிறீர்கள். இந்த இதெல்லாம் தெரியாது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. வாழ்றதுனா என்ன, மௌத்தாகிறதுனா என்ன தெரியாது. அதான் சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறோம். அங்கே தான் வாழ்வேன், அதுக்கு பிறகு மௌத்தாகுவேன். இப்போ மின்ஹா துஃபரஜூன், அங்கேருந்து தான் எழுப்பப்பட இருக்கிறீங்க நீங்கள். அப்போ வாழ்வுகள் என்றால் என்னன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, மௌத்துன்னா என்னன்னு தெரியாது, எழுப்பப்படுறது என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த 3 விஷயத்தையும் சொல்லி தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் அந்த உலகத்தை படைப்பதற்கான நோக்கத்தை எல்லாம் சொல்லி, புரியாமல் இருந்தாலும் அவர்களை புரிய வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாம் இங்கே செய்து வைக்கிறான். அதனால தான் அந்த 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்கிறான், ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தேன், உங்கள் மனைவியை உங்களிருந்து படைத்தேன், உங்கள் 2 பேருந்து ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கினேங்கிறான்ல. முக்கியமான சப்ஜெக்ட் அது. உங்கள் 2 பேர் மூலமாக மகனையும் மகளையும் உண்டாக்குன்னு சொல்கிறாருல.
மகனையும் மகளையும் உருவாக்க போகிறோம்னு சொல்லி அனுப்பாமல் உங்கள் 2 பேர் தான் ஆண்களையும் பெண்களையும் வெளியெடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன்னா அங்கே வந்து ஆரம்பத்திலேயே உறவு முறைகளை எல்லாம் ஆதரவு சொல்லிக் கொடுக்கல. ஏன் உறவு முறை சொல்லிக் கொடுக்கல என்று சொன்னாக்கா, காலங்கள் செல்ல செல்ல உறவு முறை மூலமாகத்தான் குடுக்கல் வாங்கல் ஏற்படும், அண்ணன் தங்கை உறவு ஏற்படும். அதுக்கு பிறகு யாரோடு நாம் திருமணம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் அந்த மனிதர்களை வெளியே எடுத்து விட்டு, அதாவது ஆண்களையும் பெண்களையும் எல்லாம் வெளியே எடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு ஜோடி எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம், அப்படி ஏற்படுத்தலை. ஏன்னாக்கா உயர்ந்தாள் வந்துவிடு என்பதற்காக ஒரே ஆத்மாவிலிருந்து எல்லாம் எடுத்து அவர்கள் மூலமாக ஆணையும் பெண்ணையும் தான் வெளியெடுக்கிறாங்களா. முதல்ல அந்த ஆணையும் பெண்ணை வெளியெடுத்து அவர்கள் மூலமாக உண்டாகிற சந்தேகங்களுக்கு அல்லாஹ் சொன்னதால உறவு முறைகளை சொல்லிக் கொடுத்ததாக எல்லாம் சொல்லுகிறார். அப்போ உறவு முறைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த முதல் வசனத்தை எல்லாம் சொல்லிடுறான். அந்த உறவு முறை யாருக்கும் தெரியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்க 2 பேருக்கும் பசங்க தெரியாது, எந்த விஷயமே தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்து இந்த உலகத்தில் அனுபவிக்கிற பொருளும் இருக்கிறது. அது எப்படி அவர்களுக்கு தெரியணும்னு சொன்னாக்கா, ஏற்கனவே சொர்க்கத்தில் கொஞ்ச காலம் இருந்து அனுபவிச்சிருக்காரு எல்லாத்தையும். அங்கே சாப்பிட்டது என்ஜாய் பண்ணதான் அவருக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்திலையும் அந்த சொர்க்கத்தில் என்ன இன்பத்தை எல்லாம் கொடுக்க போகிறானோ, அந்த கொடுக்க போகிற அந்த இன்பம் இருக்குல்ல, அந்த சாம்பிள் கொஞ்சம் இந்த உலகத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இலாகியங்கிறதுக்கு மத்தாவின் இலாகியங்களுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, சொர்க்கத்தில் இந்த மனித வர்க்கம் எதையெல்லாம் அனுபவிக்க போகிறதோ அந்த அனுபவிக்கின்ற சில விஷயங்களை இந்த உலகத்தில் சாம்பிளாக அது தொட்டுக்கிற மாதிரி ஊறுகாய் மாதிரி கொடுக்க இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த இன்பத்தை குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட வயது அதில் தான் உங்களால் அனுபவிக்க முடியும். அதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அனுபவிக்கிற அந்த இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இதே டேஸ்ட் தான் அங்கே கொடுத்தாங்க பல இடங்கள் எல்லாம். இதே டேஸ்ட்டில் அங்கே வந்து அந்த ஷேப் டேஸ்ட்டு கிடையாது. அந்த ஒரு மாம்பழம்னா மாம்பழம், ஆப்பிள்னா ஆப்பிள், இது மாதிரி பார்க்குறோம் இல்லையா, இதே ஷேப்பில் அங்கே இருக்குமா. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வித்தியாசப்படும், நல்லா வேலை முடியும் செய்யலாம். அப்போ இங்கே அனுபவிக்கிற இன்பம், அந்த இன்பங்கள்லாம் சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்கான ஒரு சாம்பிள் தான் இது. அந்த சாம்பிளை வந்து ஒரிஜினல் நினைச்சு கொண்டு எடுத்துடாதான் அர்த்தம் இங்கே இலாகினுக்கு. மற்றவங்க இலாகினுக்குன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற அந்த இன்பங்கள் இருக்குல்ல, அந்த இன்பங்களை சாம்பிளாக எடுத்துக்கணும். அந்த சாம்பிளை வைத்துக்கொண்டு அல்லாஹ் இதை விட காலமாக வாழப்போகிற இன்னொரு இடத்துக்கு அல்லாஹ் நமக்கு வந்து அதை விட பல மடங்கு பெருக்கி தர இருக்கிறான். ஏன்னாக்கா அங்கே வந்து வேற விதமான சிக்கல்கள் அங்கே கிடையாது. நல்லா புரியுது. இதெல்லாம் இந்த மறுமை ஒன்று இருக்கிறது, நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதற்கான ஆதாரமாக இதெல்லாம் இருக்குது. இந்த வசனங்கள்லாம் இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற அந்த விஷயங்கள் நான் தான் வச்சிருக்கிறேன், அது பின்னாடி ஓடிடாதுன்னு அர்த்தம் இருக்குது. அது பின்னாடி முழுமையாக உங்களுடைய மனதை வந்து ஈடுபடுத்திடாத, சும்மா தொட்டு பார்த்துக்காத. தொட்டு பார்த்துக்கிட்டு ரைட்டாக விலகிக்கு, தொட்டு பாரு விலகிக்கு. அதை வந்து ஒரிஜினல் நினைச்சு அதில் வந்து முழுவதுமாக அவருடைய வாழ்நாளை கழித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆதரவு சோதனை அங்கே வாழ்வை மௌத்தாவை திருப்பி எழுப்பப்படுது. அப்போ வாழுகிற இடமும் பூமி தான், மௌத்தாக்கப்பட இருக்கிற இடமும் பூமி தான், திருப்பி எழுப்பப்படுகிற இருக்கிற பூமி தான். இதை வந்து இன்றைக்கு வந்து எத்தனை கோள்களுக்கு இந்த மனிதன் சென்றாலும் இந்த 3 விஷயத்தை வேறு கோள்களில் செய்ய முடியாது. இன்னும் 1000 ஆண்டு காலம் கழித்து கூட எத்தனை பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா கூட சரி அந்த கிட்ட கூட அடைய முடியாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கோள்கள் வானத்தில் எக்கச்சக்கமாக அல்லாஹ் சொல்ற வேறு இடங்களில் பதிவு செய்யலாம். வமின் ஆயாத்திஹி கல்பு சமாவாத்தி வளர், வானங்கள்லையும் பூமியிலையும் நிறைய படைப்பினங்கள் நான் வச்ச வானங்கள்லேயும் படைப்பினங்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பூமியில் மாத்திரம் இல்லை, வானங்கள்லேயும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் ஒன்றிணைப்பேங்கிறான். ஒரு கட்டம் வந்தால் நான் எப்போ நாடுகிறேனோ அப்போ நான் ஒன்றிணைக்க இருக்கிறேன், அது எனக்கு ரொம்ப ஈஸி தான், உனக்கு அதெல்லாம் புரியாது என்று சொல்கிறார். அப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த பூமியின் மேற்பகுதியில் மனிதர்களுக்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற விஷயம் மாத்திரம்தான் பூமி மேலே இருக்குது. அதற்காகத்தான் இந்த பூமி மேலே தட்பவெப்ப நிலையை மாற்றி எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார். இரவு பகல் வருவது அதற்குத்தான், இரவை வந்து இளைப்பாறுவதற்கும் பகலை உழைப்பதற்கும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ இந்த பூமியின் மேற்பகுதியில் படைக்கப்பட்ட எல்லாமே மனிதர்களுக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். மனிதர்களுக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த பூமியை, அந்த பூமியை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் பேசும்பொழுதுதான் இந்த பூமியை பற்றியே உன்னால் ஆய்வு செய்ய முடியாது. அல்லாஹ் பூமியை பற்றி கூட ஆய்வு கொஞ்சம் அல்லாஹ் காட்டுவாங்க மனிதர்களுக்கு. அந்த அங்கே ஒரு கோள் இருக்குது, சூரியன் இருக்குது, நெப்டியூன் இருக்குது, புளூட்டோ இருக்குது, அது புதன் இருக்குது, அது கிட்ட இருக்குது, 2 கோடி கிலோமீட்டர் போடுவான். சும்மா அவங்க டேப் பிடிச்சி அளக்கலை. இங்கேருந்து சூரியன் 8 கோடி கிலோமீட்டர் இருக்குமா, சும்மா சொல்லி தட்ட வேண்டியதானே. அப்போ இது வந்து 20 கோடி கிலோமீட்டரில் இருக்குது,
அங்கே வந்து வெப்பம் பார்த்தீங்கன்னா 140 டிகிரி இருக்குது, 540 டிகிரி ஏதாவது சொல்லுவானுங்க. ஏன்னாக்க மக்கள் தாங்க பார்த்துட்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை கோள்கள் நான் படைத்திருக்கிறேன், படைப்பிடங்கள் மேலே இருக்குது, அதை பற்றிய ஞானத்தையும் உங்களுக்கு யாரும் கிடையாது, யாருக்கும் சொல்லுறது அல்ல. மாறாக ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்து செஞ்சிடணும். இந்த பூமியில் நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை மாத்திரம் பார்த்து விட்டு கரெக்டாக வந்தேன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் நீ எதை அனுபவிக்கிறாயோ அந்த அனுபவிக்கின்ற அந்த பொருள்கள் எல்லாம் உனக்கு வறுமையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் எல்லாம் நம்ம சட்டத்தில் வகுப்பு வைத்திருக்கிறோம். அந்த சட்டத்தில் நடக்கிறவங்க தான் ஒழுங்காக இருக்கிறாங்க. இன்றைக்கு காலத்துக்கு வந்து எப்படி பாருங்களேன், யாரார் கூட்டு சின்னதாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு குறைஞ்சபட்சம் முழுமையாக நம்ம பலகீனமாக இருக்கிறோம். எல்லாருமே முழுமையாக நம்ம நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான், அவன் தான் நமக்கு உயிர் தந்தான், அவன் தான் வாழ வைத்திருக்கிறான். அவன்கிட்ட போகிறவர்கள் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். அவங்க மாத்திரம்தான் இந்த உலகத்தை கரெக்டாக வாழ்கிறாங்க. இப்பயும் அதுக்கு ஏராளமான சான்றுகள் நம்ம சொல்லலாம். அதுக்கு மாறு செய்து யார் வாழ்கிறாங்களோ வாழாமல் மனம் போட போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறோம், டெய்லிஸ் பார்க்குறீங்க, நீங்களும் பார்த்தீங்களா? இன்றைக்கு கூட பாருங்கள், ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு மனிதரை பார்ப்பதற்காக முண்டி அடித்து கொண்டு 40 பேர் செத்து பாருங்க. அப்போ என்ன மைண்டு பாருங்கள் அவனுக்கு. நம்ம போகமாங்க, ஏன் நம்ம போக மாட்டோம்? கண்டிப்பாக போக மாட்டோம். ஏன் அதையெல்லாம் நம்ம விரும்பவே மாட்டோம். நம்ம முதல்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்தாலும் நம்மையும் நம்ம வீட்டு பிள்ளைகளையும் எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் இப்போ சாதாரண மேட்டியோட வந்து இப்போ நல்ல வாயில் வருது. அந்த அளவுக்கு திட்டுகளுக்கு ஒன்றுமே தகுதி இல்லாத, எதுக்குமே லாயக்கு இல்லாத, ஒரு மனிதத்தன்மையற்ற, மனிதனுக்கு லாயக்கு இல்லாத மற்ற மக்களை எல்லாம் வந்து வழிகேட்டில் வந்து விடுகிற இவனை பார்ப்பதற்காக கூட்டம் வரலாம் இல்லையா? கூட வரால ஒன்று சாவரம் பாருங்க. அப்போ காரணம் என்னவென்று சொன்னால், எதை பார்த்து அல்லாஹ் பதில் நான் சும்மா சொல்ல, அல்லாஹ் சொல்கிறான், வபீனன் நாஸ், மனிதர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, யுஹிப்பூனஹும், அவர்கள் விரும்புகிறார்கள், அன்பாதன், அவங்க அல்லாஹ் மாதிரி நடிச்சு விரும்புகிறாங்க. நம்ம பேர் கடவுள் மாதிரி நினைக்கிறாங்கள, அது ஆளுகளை ஓடுறான் பின்னாடியே டயரில் போய் உள்ளே போய் விழுவுறோம். நீங்கள் இப்போ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, போயிட்டு இருக்கா இவன் பிள்ளை காலில் போய் விழுவுறோம். காருக்கு குடிஞ்சிட்டு போய் பார்க்குறான். இதே 2-3 பேருக்கு வந்து காரை வச்சுருக்கான் செட் பண்ணி, அதுக்குள்ள 10 பேருக்கு வந்து கீழே எப்படி பார்க்குறான், மேலே வீடியோ காமிக்கிறான். காரு கீழே எல்லாம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, பார்க்குறான். அப்போ பாருங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் மென்ஷன் பண்ண சொன்னாக்கா, இந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து அல்லாஹ்வையும் தூதரையும் உலக வாழ்க்கையையும் மறுமையையும் விளங்காதவர்கள் தான் இந்த கூட்டத்தினர்கள். அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கணும். உண்மையிலே இதில் அதிகமாக நிதி செலுத்தணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளை இருந்து பாதுகாத்து கொள்ளணும். நான் அறிவில் சொல்லிக்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளைகள்கிட்ட இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் படிப்படி அதிகமாக இருக்குது. அல்லாஹ்வை பற்றி அந்த எண்ணமும் நம்பிக்கையும் அதிகமாக நமக்கு வருகிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு கியாமத் வரைக்கும் இதுதான். அப்போ நமக்கு நல்லா விளங்குது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டு சிற்றின்பங்களை தூண்டுகிற பக்கம் ஓடுகிற கூட்டமாக இருக்கா இல்லையா? அதெல்லாம் அதான் பதிவு ஆயிடுது. இதெல்லாம் இன்பம் தான் உனக்கு, அந்த இன்பத்துக்கு ஓடிடாத. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இந்த மனித கூட்டம் ஒரு பக்கம் பார்த்தா கவலையாக இருக்குது. ஆதமுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்த்து நியூஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. என்ன இவர்களுக்கெல்லாம் யார் சொல்கிறது இல்லை? நம்முடைய தாவா பணியுடைய தீவிரம் இந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹ்வை பற்றி எப்படி இவர்கிட்ட சொல்ல போகிறோம் நம்ம? அப்போ அந்த அளவிற்கு வந்து இன்றைக்கு மனித கூட்டம், அதாவது ஆதமுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வழிகாட்ட போய் கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு நல்லா காப்பாற்றி வைத்திருக்கிறான். ஏன் காப்பாற்றி வைத்திருக்கிறான்? இந்த விஷயத்துக்கு கொஞ்சோண்டு நம்மளுடைய ஈமான் இருக்கு. ஒரு கடுகளவு சொல்கிறாங்க இல்லையா, யார் வந்து கடுகளவு ஈமான் இருக்குதோ அவர்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துருவாங்க, மறுபடியும் நல்லா சட்டத்தில் கொண்டு வச்சாங்க. அப்போ அந்த கடுகளவு ஈமான் இல்லாத கூட்டத்தினர்கள் இன்றைக்கு வழிகாட்ட போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறான். இதற்காக அதிகமாக நம்ம துவா செஞ்சு கொள்ளணும். அதுக்கு இந்த கூட்டத்தோடு நம்ம வீட்டு பிள்ளைகள் யாராவது போனான்னு வச்சிங்களேன், ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாடையை அடிக்க விடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பத்திரமாக நம்மையும் நம் மனைவிமார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னும் எஸ்தான் போவானு நம்ம வர சைத்தானுடைய திருடு அதிகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக போவான். ஏன்னா அவன் சவால் விட்டு தான் வந்திருக்கிறான். உலகத்தில் முன்னால் படைக்கப்பட்ட வழிகள் இருப்பேன், முன்னாடி உட்காந்துருப்பேன், பின்னாடி உட்காந்துருப்பேன், லெஃப்ட் உட்காந்துருப்பேன், ரைட் உட்காந்துருப்பேன், மேலே உட்காந்துருப்பேன், கீழே உட்காந்துருப்பேன், இப்போ பாதையில் போகலாம் பண்ணணும்னு சொல்கிறானா இல்லையா? எங்கே படித்தமா இல்லையா? அப்போ அந்த வேலையெல்லாம் செய்வானுங்க. இவனா அவன் ஏஜென்ட்டு. ஏற்கனவே பேசிருக்கணும் மேடையில். இந்த சினிமாக்காரன், மியூசிக் டைரக்டரு, கதாசிரியர், எவன்லாம் இந்த வழிகள் இருக்கிறானோ எல்லாமே அவன் சைத்தானோட ஏஜென்ட்டுகள் தான். அவன்லாம் பெரிய கௌரவப்படுத்துவதற்கு லாய்க்கில்லாதவனுங்க அவனுங்க. அதையெல்லாம் நீங்கள் உணரணும். முதல்ல நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஒரு பாடமாகவே எடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வழிகாட்ட போயிட்டு இருக்கான எல்லாம் ஓடுறான எல்லாம் இங்கே வந்தாலும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மௌத்தான ஆளுகளில் ஒரு எம்ஏ படித்தவன்
அது படித்தவன் இது படித்தவன் நாளைக்கு மேரேஜ் பண்ணுறவன் இப்படி லிஸ்ட்டு போகிறானுங்க. அது நல்ல காலத்தில் நான் பார்த்து நம்ம வீட்டு பிள்ளை யாரும் இல்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பேர் இல்லை. நான் இப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ரீசன் என்னக்கா நம்ம வீட்டு பிள்ளைக்கு போகலை, அல்ஹம்துலில்லாஹ். அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம வீட்டு பிள்ளை என்னது நம்ம அல்லாஹ்வின் எடுத்துப்பட்ட நம்மளுடைய நேம் வரலங்க வந்துருந்துச்சுன்னா ரொம்ப ஆகமாக இருந்திருக்கும் நம்மளுக்கு, நல்லா காப்பாற்றணும். அதனால் இந்த உலக வாழ்க்கையை இதுக்காகத்தான் படைத்திருக்கிறேன் நல்லா இந்த ஆயத்தில் சொல்கிறான். இந்த ஆயத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இடம் கொஞ்ச காலம் முஸ்லக்கருன்னு தான் அது இலாகின்னு தான், அது மக்காவும் இலாகின்னு தான். அனுபவிக்கிற பொருள் இருக்குது. அந்த அனுபவிக்கிற பொருளை அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்து இருந்தால்தான் வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் நம்மையும் நம் பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் துஆ செய்து கொண்டு இந்த பாதையில் நம்மால் முடிந்தவரை நம்ம சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த செல்லுகிற அந்த விஷயம் மௌத்து வரை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் துஆ செஞ்சு கொண்டு சொன்னார். அல் குர்ஆனை ஓதி படித்து விளங்கி இது போன்று சிரித்து பார்த்து அது டெய்லி பேசுவோம். அந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன பேசுவோம், எந்த சம்பவம் நடந்தாலும் இவ்வளோ பேசுவாங்க. அல் குர்ஆனுக்குள்ள ஆதாரம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் வழிகாட்டிலிருந்து முற்றுமாக நம்மை விலக்கி வைத்திருக்கிறான். அது நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வாழ வேண்டும். அதுக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவான வாக்குறுத்தாவான எல்லாருமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க